இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 10th மற்றும் 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் எப்படி வெப்சைட்டில் செக் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓரிரு நாட்களில் சிபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வு முடிவுகள் ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 42 லட்சம் மாணவர்கள் சிபிஎஸ்சி பொதுத் தேர்வு எழுதியுள்ளனர். cbse.gov.in என்ற வெப்சைட்டிலும் cbse results.nic.in என்ற வெப்சைட் மூலமாகவும், அப்படி இல்லைனா results.cbse.nic.in என்ற இணையதளம் மூலமும், டிஜிலாகர் உமாங் ஆப் மூலமும் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் வந்திருக்கானு சொல்லிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி ஜிஓஇன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே www.cbse.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு மெயின் வெப்சைட்னு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ரீசெண்டான நியூஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் அட் சிபிஎஸ்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு ரிசல்ட் அனௌன்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்க முடியும். இன்னும் 2 நாட்களுக்குள் கண்டிப்பாக சிபிஎஸ்சி 10th 12th ரிசல்ட் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரிசல்ட் குறித்து வெளியிட முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.